லைவ்ல நடந்த சண்டைய பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். வீடியோல நெறைய கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராப்ளமே அன்னைக்கு நடந்த அந்த அந்த பெட்ட மாறி படுக்க சொன்னதுனால வந்த பிரச்சனையினால தான் இந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் இந்த ஆந்திரேயால தான். புதுசா உள்ள வந்து பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. எழுத்தாப்புல தான் அவரும் உட்காந்துருக்காரு வாட்டர்மெலன். இவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஏஞ்சி வந்து அவரும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு நடந்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க அன்னைக்கு நடந்ததை பத்தியே பேசல. நாங்க இப்ப வேற டாபிக் பேசிட்டு இருக்கோம். நீங்க அத பேசாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவரு கேட்கல. இப்ப நான் உன்கிட்ட ஏதாவது பேசினேன் அந்த ஆளை பத்தி? உமன் கார்டு எடுக்கிறது ஐயோ உன்னை பத்தி நான் பேசவே இல்லையா முதல்ல. ஆனா அவரு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சண்டைன்னு வந்துட்டா மட்டும் விமன் கார்டு தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிரை சொல்றாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் அவரை திட்டுறீங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவர் கேட்க மாட்றாரு. அங்கிருந்து வேகமா பேசி ஏஞ்சி நடந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க திவ்யாவும் வேகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்றல. இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வேகமா தான் பேசிட்டு இருந்தாரு திவாகர். பார்க்கவே கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. எதுக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அத சொல்லல. நான் வந்து எதுக்கு கோவப்பட்டு திட்டுறீங்க, நீங்க லிமிட் செட் பண்ணிருக்கணும் நான் கேட்டதுனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதைய என்ன பேசுறோங்கிறத கேட்டுட்டு பேசுங்கன்னு ஆந்திரே சொல்றாங்க. ஆனாலும் இவருக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய தப்பு தப்பா பேசுறாங்கன்னு பழைய பிரச்சனையை தான் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் முதல்ல என்ன பேசுறோங்கிறது இல்ல அதுரே தப்பு தப்பா நிறைய காய்ஸ், திவாகர் தான் ஃபர்ஸ்ட் லிமிட்டை பற்றி பேசுவார். என்கிட்ட லிமிட்டை தாண்டி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து திவ்யா அந்த லிமிட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இல்லடா அவங்களே என்ன லிமிட் இல்லாம பேசியிருக்காங்க. நீ புரியுதா? லிமிட் நீ சொன்னத பாரு. டாஸ்க் போயிட்டு மணியில படுத்துவானே எதுக்கு கேட்டேன்? பர்மா பொம்மன் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியல. ஆனால் இவர் நீங்கள் காலை டாஸ்க்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட போய் நான் பொண்ணு கேட்கவா, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த நீல கலர் சாரி கட்டியிருக்கும் போது. நீ என்னது பர்மா பொம்மன் சொன்ன? என்ன சொன்ன? தள்ளி போ முதல்ல. பர்மா பொம்மன் நீ யார் என்ன சொல்றதுக்கு? நீ யார்? இதுக்கப்புறம் இவங்க ஓவரா கத்திக்கிறத பார்த்துட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அவர் அமைதியா இருக்க சொல்லுவாங்க. ஆனா அவர் அமைதியாவே ஆக மாட்டாரு. ரம்யாக்கே ஒரு கட்டத்துல கோவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சைட்ல பார்த்தா ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா யார் சொல்லி அவர் கேட்க மாட்டாரு. இதுக்கப்புறம் தான் அவரோட டாக் எல்லாம் ஓவர் டாக் பண்ணுவாரு. இப்ப பேசு. எப்படி எலிஜிபிள்? 70 நாளுக்கு எப்படி எலிஜிபிள் ஆகும்? இங்க பாருங்க திவாகர் அதுக்கு உனக்கு முன்னாடி வந்திருக்க உன்னோட நிறைய ஓட்ஸ் வாங்கிருக்கேன். ஏதா சொன்னேனா? இது ஒண்ணு கிடையாது. பிக் பாஸ்லேயே ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்னு சொல்லிக்கிறாரு. அது ஏன் இவர் எடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதிக ஓட்டு வாங்கியிருக்காருன்னு பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கேரக்டரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. இது குவாலிட்டியான கேரக்டரே கிடையாது. ஓகேவா? குவாலிட்டியான கேரக்டர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க காய்ஸ்? கேரக்டர் பத்திலாம் பேசுறது ரொம்ப தவறா தெரியுது எனக்கு. ஒரு ஜென்ரலா 2 பசங்க பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டாலே கொஞ்சம் தப்பு. அதுவும் ஒரு பொண்ணு பார்த்த கேரக்டர் தப்புலாம் சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் பெரிய வார்த்தையா தோணுது. 70 நாளுக்கு நீ எல்லாம் எலிஜிபிளா? நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு குவாலிட்டியே கிடையாது. அவர் சொன்னதையே திருப்பி சொன்னதுக்கு விமன் கார்டை இழுத்து விடுறாங்கன்னு பேசுறாரு காய்ஸ். சபரி சொல்றாரு, இது விமன் கார்டே இல்ல, சத்து நேரம் சுமாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனா ஒரு பாயிண்ட் இருக்கு உள்ள. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இவர் யாருக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரி டாப்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் இறக்கி விடுங்க கீழே அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியுது. அது ஏன்னு உங்களுக்கு புரியும். இடையில பாத்தீங்கன்னா தெரியும். பொறுமையா பேசிருக்கலாம். நீங்க இப்ப எதுக்கு வந்து தையா தக்கான்னு இப்ப குதிச்சீங்கன்னு சொல்லுங்க. என்ன 70 நாள் எனக்கு என்ன சொல்லுங்க. இதுக்கப்புறம் பிரவீன், சபரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீ என்ன வேணா பேசு, ஆனா இந்த ஓட்டிங் பத்தி கேரக்டர் பத்திலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவர் காதுலயே வாங்க மாட்டாரு. திருப்பி அதையே சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டு தான் திவ்யா வந்து கோவப்பட்டு ஏஞ்சி வருவாங்க. ஏஞ்சி நின்றுட்டு என்ன உனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு வேகமா கேட்கறதுக்கு இவரும் கொஞ்சம் வேகமா பேசிக்கிட்டு கிட்ட போவாரு. அப்புறம் 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் பேசிட்டு வாட்டர்மெலன் வந்து உள்ள நடக்க ஆரம்பிச்சிருவாரு. சபரி ஏய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே முடிச்சுட்டு போ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஃபினாலே முடியிற வரைக்கும் நீங்க 2 பேரும் பேசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. திவாகரும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஒரே நிமிஷம் இங்கே முடிச்சுட்டு போ. செலிப்ரேஷன் முடிக்கிற வரைக்கும் இனிமேல் திவ்யா அவங்க கிட்ட பேசக்கூடாது. அவங்க அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. 5 நாளோ 10 நாளோ இங்க இருக்க வரைக்கும் அவங்க கிட்ட பேசுவா. திருப்பி அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அவ்வளவுதான், விட்டு போயிடு. அப்புறம் திவ்யா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சுத்திட்டு நின்று சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஆள் அப்படிதான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இருக்காது. என்னடா இது, இந்த ஆள்கிட்ட போய் வச்சுக்கிட்டோமே, இவனே நம்ம முதுகுல குத்திட்டு போறானே அப்படின்ற மாதிரி. அதுக்கே அவர் சொல்லுவாரு, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்ச அன்னைக்கு யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல அப்படிலாம்
வந்து திவாகர் சொல்வார். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இவங்க ஏதோ கேட்டிருப்பாங்க, ஏன் எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டுலாம். நடக்கட்டும், இன்னும் 4 நாள் தானே. பொறுமை நிதானம் நியாயம்ன்றத மக்கள் சும்மா செலக்ட் பண்ண 4 பேரை என்னடா மக்கள் செலக்ட் பண்ண சும்மா என்ன 4 காம்படிட்டர் இருக்காங்க, ஃபைனல் என்ன இருக்கு, இருக்கட்டும். அந்த ஹை குவாலிட்டி சபரிட் இருக்கு. இதுதான் இது பண்ணக்கூடாது. இதான் காய்ஸ் நான் சொன்னது. இவர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னு. இவர் சொல்கிறத பார்த்தாலே தெரியல, ஒருத்தங்களை டவுன் பண்ண தான் இந்த மாதிரி பிளான் போட்ட மாதிரி இருக்குது. சபரிக்கிட்ட தான் அந்த ஹை குவாலிட்டி இருக்குன்னா மற்றவங்களெல்லாம் டவுன் பண்ண பார்க்குறாரா இவர்? அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது இவர் சொல்கிறத பார்த்தா. எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது காய்ஸ். உங்களுக்கு எப்படி படுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் சொல்லியும் ஒரு சண்டையே நிறுத்தலை. அதுவும் இவர் வந்து திவ்யான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ எதிராக ஒரு சண்டை போடணுன்றது தேவையில்லை. இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கேஷுவலாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்படி எந்த மனநிலைமையில் இருக்காரு? இல்லை இவர் வந்து கேம் ஆடிட்டு இருக்காரு அந்த நேரத்தில்? எனக்கு புரியல. இதெல்லாம் யாரை டவுன் பண்ணுறதுக்கு பார்க்குற வேலைன்னு தெரியல காய்ஸ். இதை நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி சொல்லலை. இதே தான் மற்றவங்களுக்கு நடந்திருந்தாலும் நம்ம சொல்லியிருப்போம். இது தேவையா? ஐயா எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களும் உள்ளே போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவர் வாட்டர் மெலான் சாப்பிட்டு எழுந்து போயிட்டு ஆதிரிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. இது அவ்வளவு பேர் பொண்ணுங்களை பிடிக்கும். காரணம் எப்பவுமே எங்களுக்கு உங்களை எல்லாரும் பிடிக்கும், நான் இல்லாம இல்ல. ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுல பேசுங்க, அக்காட்ட பேசுங்க. அவ்வளவு நான் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து எனக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, என்னை வந்து டவுன் பண்ண பார்க்குறாங்க. அப்புறம் எனக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது. என்னோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தா என்ன ஆகுறது? இவங்க என்னை வந்து அந்த அளவுக்கு டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களாம் வந்து ஆக்டரு, அவங்களுக்கு அந்த ஒரு தொழில் தான் இருக்குது, நான் வந்து பல தொழில் பார்க்குறவன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பிரவீனை பற்றியும் கொஞ்சம் கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. இவரோட கேரக்டர் தான் போல இருக்குது. இத்தனை நாளாக வந்து ஏதோ நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. வந்தாங்களா 2 நாள் வச்சுருந்தீங்களா, வெளியே தூக்கி போட்டிருந்தா இந்த அளவுக்கு வருமா? கானா வினோத் இருந்திருக்கணும். கானா வினோத்துக்கு மட்டும்தான் அவர் பயப்படுவார். அவர் இல்லாமல் போயிட்டார், அவர் வெளியே இருக்கார். அதனால தான் இந்த ஆள் ஆட்டமாக ஆடுறான், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த சண்டைக்கான காரணம் யாருன்னு சொல்லுங்க guys. பேச்சை எடுத்த ஆதிரையா, இல்லை அது காதில் வாங்கிட்டு சண்டை போட்ட திவாகரா, திவ்யாவா?